வணக்கம் ஜீவன் டிவினியர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. போன எபிசோட்ல நம்ம 3 உலகத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த 3 உலகத்துல நம்ம எப்படி நம்மளுக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு நாளும் பிரயாணம் மேற்கொள்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த நிகழ்ச்சி, இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 5 உடல்கள் பத்தி பார்க்க போறோம். 5 உடல்கள் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுடைய உடல் இருக்கு, ஒரு உடல் தானே இருக்கு. எப்படி 5 உடல் இருக்குன்னு சொல்றீங்கன்னா, நம்மளுடைய இந்த உடல் இல்லாமல் நம்மளுக்கு தெரியாமலே ஒரு 5 உடல் நம்மளுக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. இட் கேன் பி கால்ட் அஸ் an invisible world. உடல் பாடின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப அது என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஒன்னொன்னா சொல்றேன். இப்ப இந்த 3 உலகங்கள், இந்த 5 உடல்கள், இல்ல மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றது எதுக்குன்னா, இது எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை எப்படி கற்றுக்க முடியும். இப்போ ஒரு மெடிடேஷனோ தியானமோ தவமோ, நிறைய பேர் தியானம் தவம் மெடிடேஷன்லாம் ஒரு மனதை அமைதிப்படுத்துவதற்கோ வாழ்க்கையில கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கோன்னு சொல்றாங்க. தப்பு. நீங்க முக்தியும் பெறலாம், இல்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த விஷயம் வேணாலும் நம்ம பெறக்கூடிய சக்தி இந்த தவத்துக்கு உண்டு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் நான் தரேன், இவ்வளோ டாபிக்ஸ் நான் கவர் பண்றேன். ஏன்னா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இன்பமா மாற்றிக்கொள்வது எப்படி, இல்ல ஒரு விஷயத்தை நம்ம முழுமையா என்ஜாய் பண்றது எப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இப்போ உணவுன்னு ஒன்று இருக்கு, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இருக்குன்னா, அந்த ஃபுட்டு உங்க கண்ணு முன்னாடி இருக்கு, நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பிளேட் சாப்பிட்றீங்க, 2 பிளேட் சாப்பிட்றீங்க, ஆனா 3வது பிளேட் சாப்பிட முடியுமா உங்களால? அப்போ 3வது பிளேட்டு சாப்பிட்டு 4வது பிளேட்டு சாப்பிடும் போது என்ன ஆகும்? எந்த உணவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த உணவை 4வது பிளேட்டுக்கு மேல சாப்பிட முடியாம போறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு அந்த உணவு மேல ஒரு அவர்ஷன், ஒரு வகையான ஒரு வெறுப்புணர்வு ஏற்படும். அதே மாதிரிதான் ஸ்வீட்ஸ் கூட சாப்பிட்டே இருங்க, திகட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பாடிக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இந்த மாதிரி பண்றதுனா, இது எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்றேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் முழுமையான ஹாப்பினஸ் பெறதுக்கும் இது ரொம்ப முக்கியமா இருக்கு. புரியுதுங்களா? சரி, முதல்ல இந்த 5 உடல்கள் என்னன்னு போயிடுவோம். 5 உடல்கள் முதல்ல அதை நம்ம உடல்கள்னு சொல்லாம அதை கோஷங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? கோஷம் அப்படின்னா ஒரு திரை அப்படிம்பாங்க. ஏன்னா இதை ஏன் உடலா ஏன் சித்தர்கள் முனிவர்கள்லாம் சொல்லன்னா, ஏன்னா இது திரையா இருக்கு. திரைனா என்ன? சம்திங் க்ளோஸ்டா இருக்கு. அப்ப அந்த திரையை நீங்க ஓபன் பண்ணும் போதுதான் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சினிமாக்கெல்லாம் போறீங்க, முன்னாடி எல்லாம் திரை இருக்கும், அதை ஓபன் பண்ணுவாங்க, அப்பதான் ஸ்கிரீன் தெரியும். அந்த மாதிரி நீங்க திரைகளை ஓபன் பண்ணும் போதுதான் உங்களுக்கு என்ன மெயினான பிக்சரோ அது தெரிய வரும். இதுல நம்ம உடல் இருக்கு இல்லையா, ஆத்மாங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம 5 திரைகள் மூலமாக மூடி இருக்கோங்கிறதா இதோடைய ஆக்சுவல் மீனிங். இப்போ அன்னமய கோஷம். ஃபர்ஸ்ட் மய கோஷம்னா மாயை, திரைங்கிறது ஒரு மாயை. அந்த மாயை எப்படி இருக்குங்கிறதா இது. ஸோ 5 வகையான கோஷங்கள் என்னன்னா, ஒன்று அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்கள் இருக்கு. இது 5மே திரைகள். அன்னமய கோஷம். ஃபர்ஸ்ட் உடல், நம்ம உடல் இதுதான் ஃபர்ஸ்ட் திரை. நம்ம ஆத்மாவை மறைக்கக்கூடிய 5 திரைகளில் முதன்மையா இருக்கக்கூடிய திரை. இப்ப இந்த உடல் இருக்கு. இந்த உடல் என்ன அப்படின்னா, அன்னம்னா என்ன? உணவு. அப்போ உணவு மூலமாக இந்த உடல் உற்பத்தி ஆகுது. அப்ப இந்த உடல் அன்னம் உணவு. அப்ப அன்னம் உணவு, மாயை மாயை. இந்த உடலும் ஒரு மாயை தான். கோஷம் திரை. ஃபர்ஸ்ட் திரைங்கிறது அன்னமய கோஷம், உடல் மூலமா ஏற்பட்டது. அப்ப நம்மளுக்கு தெரியுது. 2வது பிராணமய கோஷம். பிராணம்னா இது வரைக்கும் நம்ம என்ன யோசிச்சிருக்கோம்? மூச்சு காத்து. கரெக்டா? அப்ப இந்த மூச்சு காத்துக்குன்னு ஒரு உடல் இருக்கு. இந்த மூச்சு காத்து, இப்ப நம்ம மூச்சு எழுக்கிறோம்னா அந்த காத்து நம்ம உடல் ஃபுல்லா பரவி இருக்கு, ஆனா நம்மளுக்கு தெரியறது இல்லை. அதுதான் 2வது பிராணமய கோஷம். 3வது மனம்னு ஒண்ணு இருக்கா. இந்த உடல் ஃபுல்லாவும் மனம்னு நிரம்பி இருக்கு, அதுக்கும் ஒரு உடல் இருக்கு, அதுக்கு பேர் தான் மனோன்மய கோஷம். அப்ப இந்த 3ம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த 3 கடந்து போறதுதான் விஞ்ஞானமய கோஷம். அதைத்தான் நான் அறிவுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். இன்டெலெக்ட் சொல்லிட்டு இருப்பேன், அதுதான் அந்த அறிவு. அப்போ நீங்க உடலை கடந்து, பிராணனை கடந்து, மனதை கடக்கும் போது உங்களுக்கு அறிவு கிடைக்கும். அதுதான் மெடிடேஷன். நான் சொல்லியிருக்கேன், நான் முதல்ல மெடிடேட் பண்ணி கண்ண மூடுங்கன்னு சொல்லுவேன். இந்த உடல் தெரியறது இல்லை, இந்த உலகம் தெரியறது இல்லை. ஸோ அன்னமகேஷன் அவுட். நெக்ஸ்ட் நீங்க மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்க சொல்றேன் இல்லையா. மூச்சை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது?
மூச்சு கவனிக்க கவனிக்க மூச்சுடைய லென்த் கம்மியாகுது, அந்த உடலும் விலகுது. அதுக்கப்புறம் இது விலக 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 என்ன ஆகுது, மனம்ங்கிற உடலும் அமைதியா அதுவும் விலகிடுது. விலகுனா உங்களுக்கு என்னது, விஞ்ஞானமய கோஷம்ங்கிறத அறிவு உடல். அந்த உடலுக்கு தான் இந்த பிரபஞ்சத்துடைய எல்லா லிங்க்ஸும் இருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சம் அதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் சொல்றோம். நம்ம அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம்னா, இந்த அண்டம்னா பிரபஞ்சம், அதுக்குள்ள பிண்டம்ங்கிற இந்த உடல், பிண்டத்தில் அண்டம், இந்த பிண்டம்ங்கிற உடல், உடலுக்குள்ள ஒரு அண்டம் யூனிவர்ஸ். இதைத்தான் வந்து சித்தர்கள் சூட்சுமமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ விஞ்ஞானமய கோஷம், அதையும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தமய கோஷம்னு ஒண்ணு இருக்கும். ஆனந்தமய கோஷம்னா பிளிஸ். பிளிஸ்னா என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படியே ஒரு நிலை, ஒரு சந்தோஷமான நிலை. அது ஏன்னே தெரியாது, அமைதியா உட்காந்துருப்பாங்க, அந்த சந்தோஷமான நிலையிலே இருப்பாங்க. அப்ப இந்த திரைகள்லாம் நீங்க விலகனா மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை உணர அடைஞ்ச முடியும். அதுக்கு பேர் தான் ஆனந்தமய கோஷம். கிளியருங்களா? அப்போ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 கோஷங்கள் இருக்கு. அப்போ இந்த உலகம், உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா, இந்த அன்னமய கோஷம், பிராணன், மனோன்மயம், விஞ்ஞானமயத்துக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. ஆனந்தம் போயிட்டேன்னா இதை தாண்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு வெறும் பிளிஸ் மட்டும்தான், சிரிப்பு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அந்த நிலை தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருப்பார் அடிக்கடி, நான் வந்து சந்திரமுகி ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பார், ஆடியோ லான்ச்ல 100 daysல வந்து அவர் சொல்லுவார் இது மாதிரி, இப்போ அதுக்கு பாபா சரியா ஓடல, உடனே நான் வந்து சந்திரமுகி உடனே பண்ணி திருப்பி சக்சஸ் ஆகணும்னு நினைச்சேன், சந்திரமுகி சக்சஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சக்சஸ் முடிஞ்ச உடனே சந்தோஷம் இருக்குது, ஆனா அந்த நிலையான சந்தோஷம் இருக்கா? இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, லைஃப்ல அச்சீவ் பண்ண ஆசைப்படுறீங்க, அச்சீவ் பண்ற வரைக்கும் அது மேல ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அச்சீவ் பண்றதுனால ஒரு சந்தோஷம் இருக்கும், மனநிறைவு இருக்கும். ஆனா அந்த மனநிறைவு உங்களுடைய லைஃப் லாங் வரைக்கும் அந்த நிறைவு இருக்குமா? கிடையாது. அப்ப என்ன, அடுத்து என்ன பண்ண போறோம், போறோம். அப்போ ஒரு நிலையற்ற, ஒரு கரெக்டான, ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் தான் இருக்கே தவிர ஒரு லாங் டேர்ம் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. அந்த லாங் டேர்மான ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு இந்த மெடிடேஷன், தவம் எல்லாமே சொல்லிக் கொடுக்குது. அந்த லாங் டேர்ம் ஹாப்பினஸை நீங்க அட்டைன் பண்ணணும்னா தான் நான் சொன்ன மாதிரி இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷத்தை டச் பண்ணும். அது நிறைய பேர்த்துக்கு அமையாது, பட் ஓரளவுக்கு மெடிடேஷன்ல இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் நல்லா ஆழ்ந்து தூங்கும் பொழுது உங்களுக்கே தெரியாம ஒரு ஆனந்தம் பரவசம் இருந்துட்டு இருக்கும். அது சில பேருக்கு மட்டும் அதை உணர முடியும், சரிங்களா? பட் அது மேக்ஸிமம் நிறைய பேர் உணர்ந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அது ரொம்ப இன்வால்வ்டா ரொம்ப உள்ள போனாதான் அது கிடைக்கும், சரிங்களா? ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷத்தை நம்ம விலகிட்டாதான் அடுத்து ஆத்மா அப்படின்ற பரம்பொருள், அதுதான் எல்லாமே, அது இல்லாமல் எதுவுமே இல்லை, அதுலதான் எல்லாமே இயங்குது, அது மூலமா தான் எல்லாமே இயங்குது, அது மூலமா தான் எல்லாம் உருவாச்சு. ஸோ அந்த நிலைக்கு நம்ம, அது கடைசி, அதுக்கு பேர் ஆன்ம தரிசனம் அப்படிம்பாங்க. ஒன்ஸ் அந்த தரிசனத்தை பெற்றவங்க அவங்க தான் முக்தி அடைஞ்சதா ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டி ஆனந்தமய கோஷத்துக்கு வந்துட்டாலே, விஞ்ஞானமய கோஷத்துல தான் உங்க கர்ம பதிவுகள் எல்லாமே இருக்கு, அது எல்லாமே அதோட க்ளோஸ் ஆயிடும். நீங்க ஆனந்தமய கோஷம் இருந்து 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 ஆத்மாவை பார்க்க ஒட்டுமொத்த கர்மம் அலைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதனாலதான் சித்தர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய உடலை விட்டு போறது, இது எல்லாமே நடக்கிறது எப்படின்னா இது மூலமா தான் நடக்கும், முக்தி அடைதல் அப்படின்னு. இதுதான் அதோடைய விஷயம், புரியுதுங்களா? அப்போ இந்த 5 உடல்கள் சொல்லக்கூடிய 5 கோஷங்களை பத்தி நான் ஓரளவுக்கு டெப்தா சொல்லியிருக்கேன். பட் இந்த ஒவ்வொரு விஷயமும் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, இந்த ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையில எப்படி பிளே பண்ணுதுங்கிறத வந்து அடுத்தடுத்த எபிசோட நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஐ ஹோப் ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். சில ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு, ஸோ பேசும்போது கால்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஃபேமிலியோட பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உலக லெவல்ல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மெட்டீரியலிஸ்டிக்கா தெரிஞ்சிட்டு இருக்கு, பட் ஸ்பிரிச்சுவலா கம்மியாயிருச்சு. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி திருப்பி உங்களுக்குள்ள இன்வேட் பண்ணாது மட்டும்தான் இவ்வளோ மெட்டீரியலிஸ்டிக், இவ்வளோ அட்வான்டேஜஸா, இவ்வளோ டெவலப்மெண்ட்டே நம்மளால ப்ரெஷர் இல்லாம ரியலைஸ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்க அன்கனெக்டட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு வகையில இந்த மாயேங்கிற ஒரு விஷயத்துல மறுபடியும் உள்ள விழுந்து ஹாப்பினஸ் தேடி போய் மறுபடியும் நீங்க சேட்னஸ்ல தான் நீங்க திரும்பி இயங்கிட்டு இருப்பீங்க. கிளியருங்களா? சரிங்களா? சரி, அடுத்த எபிசோடு வர்ற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யோகி. இது தவம் தியானம் வித் யோகி.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் டிவி தாராபுரம். நன்றி, வணக்கம்.